Morning student. Now we are discussing about assisted reproductive technology. Okay, assisted reproductive technology ART ன்னு சொல்லுவாங்க. இதை உனக்கு என்ன கொஸ்டின் கேட்கலான்னா what are the methods can involved in ART ன்னு கேட்கலாம். ஓகேவா, ஏஆர்டியில் என்னெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா என்ன சார்? அசிஸ்டட் அப்படின்னா என்ன சார்? ஹெல்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ரீப்ரொடக்டிவ் அப்படின்னு கேட்டாவே இனப்பெருக்கம். டெக்னாலஜினா தொழில்நுட்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன எழுதுவேன்? இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள். ஓகேவா, ரைட் பண்ணியாச்சா? இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் சொல்லுவோம். அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படின்னா என்ன சார்? இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர். இதில் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா விச் இன்க்ளூட் ஹேண்ட்லிங் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் எம்ப்ரியோ. எங்கே சார் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் பாடி டு அச்சீவ் ப்ரெக்னன்சி. இட் இஸ் கால்ட் என்னென்னு கேட்டால் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். நம்ம நடத்திருக்கோம் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இன்விட்ரோ, இன்விவோ. இன்விட்ரோனா அவுட் சைட் ஆஃப் பாடி, இன்விவோனா இன்சைடு த பாடின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்கே அதே மாதிரி தான் ஹேண்ட்லிங் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் எம்ப்ரியோ அவுட் சைட் ஆஃப் த பாடி இன் லெபார்டரி கண்டிஷன் டு அச்சீவ் ப்ரெக்னன்சி இஸ் கால்ட் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. தட் இஸ் ஏஆர்டின்னு சொல்லுவோம். சரி சார், இப்போ இந்த ஏஆர்டியுடைய வேலை என்ன? அப்போ ஏஆர்டியுடைய வேலை இன்க்ரீஸ் பண்ணுது எதை? சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியை. சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். யாருக்கு? இன்ஃபெர்டைல் கப்புள்ஸ். இன்ஃபெர்டைல். இன்ஃபெர்டைல் என்ன எழுதுவேன்? அதாவது அந்த அதுக்கு பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் மலட்டுத்தன்மையுடன் இருக்கக்கூடிய தம்பதிகள்னு சொல்லுவோம். கப்புள்ஸ், நியூ கப்புள்ஸ், அதாவது இன்ஃபெர்டைல் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஒரு இன்க்ரீஸ், எதை இன்க்ரீஸ் பண்ணுது? சான்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி. அப்போ ஏஆர்டியில் என்னென்னலாம் இருக்குது சார்? இதுதான் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஏஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன தொழில்நுட்பங்கள், என்னென்ன பார்த்திங்கன்னா டெக்னிக் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்படியே ஏரோ மார்க் போட்டு அப்படியே எழுதிக்கோ. ஏஆர்டின்னு போட்டுக்கண்ணே, நம்ம போர்டில் எழுதுவோம்லடா கண்ணு, அப்படியே எழுது பார்ப்ப. ஏஆர்டி அப்படியே ஏரோ மார்க் போடு, ஒரு 4-5 ஏரோ மார்க் போடு. ஒன்று இன்ட்ரா யூட்டிரன் இன்செமினேஷன், செகண்ட் இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், தென் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர், சைகோட் intrafallopian transfer, gamete intrafallopian transfer, intracytoplasmic sperm injection, pre-implantation of genetic diagnosis, oocyte and sperm donation and surrogacy. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் சொல்லுவோம். மறுபடியும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரா யூட்டிரன் இன்செமினேஷன், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், தென் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஈட்டின்னு சொல்லுவோம், தென் ஷிஃப்ட்டு, அடுத்தது கிஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு ஐசிஎஸ்ஐ, ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ஜெனட்டிக் டயக்னோசிஸ், oocyte and sperm donation and surrogacy. ஓகே, இப்போ ஒவ்வொரு மெத்தட், ஒவ்வொரு ஹெட்டிங் பற்றி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த டீட்டெயில் ஆஃப் ஏஆர்டின்னு கேட்கலாம். அப்போ நீ என்ன பண்ணணும்? எல்லா ஹெட்டிங்குமே ரைட் பண்ணணும் சார், எல்லா ஹெட்டிங் கொண்டு வந்துடணும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இன்ட்ரா யூட்டிரன் இன்செமினேஷன். சார், இன்ட்ரானா என்னைக்கு சொல்லியிருக்கேன்? இன்சைடு. யூட்டிரன்னா யூட்டிரஸ். இன்செமினேஷன் இங்கே எதை சார் பார்த்தீங்கன்னா செலுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன்? செமன். ஓகே, கர்ப்பப்பைக்குள் விந்து செல்களை செலுத்தக்கூடிய ஒரு முறை. இப்போ இந்த ப்ரொசீஜர் யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படியே ஹெட்டிங் வைஸ் நாம் வச்சுக்கோ. அண்டர்ஸ்டாண்ட், மனப்பாடம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. பட் இந்தியஸ் பார்த்தா ப்ரொசீஜர் கேன் யூஸ்டு ஃபார் இன்ஃபெர்டைல் மென் வித் லோ ஸ்பெர்ம் கவுண்ட். இன்ஃபெர்டைல் மென். ஓகே, அதாவது பார்த்தா அப்படின்னா இனப்பெருக்கத்திறன் இல்லாதன்னு சொல்லுவோம் இல்லையா, மலட்டுத்தன்மையான ஆண். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் விந்து செல்களை குறைவாக உற்பத்தி செய்பவர்கள், அவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் யாருன்னா இன்ட்ரா யூட்டிரன் இன்செமினேஷன். ஓகே, இப்போ இவங்க செமன் வேணும் இல்லையா,
அப்போ செமன் அன்றைக்கி சொல்லியிருக்கேன். செமன் மீன்ஸ் அது ஸ்பெர்ம் வித் ஃப்ளூயிடு. அப்போ இந்த செமன் கலெக்டட் எய்தர் ஃப்ரம் யார்கிட்ட இருந்து எடுக்கிறாங்கன்னா ஒன்று ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து, உங்களுடைய வீட்டுக்காரங்கிட்ட இருந்து எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா ஹெல்த்தி டோனார், ஒரு ஆரோக்கியமான டோனார்கிட்ட இருந்து எடுக்கிறது. தென் இன்ட்ரடியூஸ் இன்டு த யூட்டிரஸ் த்ரூ எது வழியா? வெஜினா வழியா. பை யூஸிங் கேத்தட்டர், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவோம், அதை பயன்படுத்தி ஆஃப்டர் ஸ்டிமுலேட்டிங் ஓவரிஸ் டு ப்ரொடியூஸ் மோர் ஓவா. அட் த சேம் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டிமுலேட்டிங் ஓவரிஸை தூண்டி ஓவரி மூலியமாக ஓவாவையும் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அந்த டைமில் இந்த ஸ்பெர்ம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகும்? டுவர்ட்ஸ் த பெல்லோப்பியன் டியூப் உள்ளே போகுது. இந்த ஃபெர்டிலைசேஷன்ஸ் ஆர் அக்கர், ரிசல்ட்டிங் என்ன ஆகும்? நார்மல் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகும். ஒன்றும் புரியல தானே? அதாவது பாருங்கள், இன்ட்ரா யூட்டிரைன் இன்செமினேஷன் அப்படின்னா இது யாருக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஃபெர்டைல் மென்னுக்கு அல்லது வித் லோ ஸ்பெர்ம் கவுண்ட் உள்ளவனுக்கு. அப்போ செமன் கலெக்ட் பண்ணணும். செமன் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுவேன்? செமன் கலெக்டட் ஃப்ரம் ஏர் அப்படின்னா ஒன்று ஹஸ்பண்ட்ட இருந்து அல்லது ஹெல்த்தி டோனார்ட்ட இருந்து எடுத்தாச்சு. எடுத்த செமன் என்ன பண்ணணும்? இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எங்கே? யூட்டிரஸ்க்கு. த்ரூ எது வழியா? வெஜினா வழியா. எதை பயன்படுத்தி? கேத்தட்டர் பயன்படுத்தி. எப்போ சார் அப்படின்னு கேட்டால் ஆஃப்டர் ஸ்டிமுலேட்டிங் ஓவரி டு மோர் செக்ரீஸ்னா போவா. தட்ஸ் ஆல். தென் ஸ்பெர்ம் ஸ்விம் டு திங்கிற பெல்லோப்பியன் டியூப். ஏன்? வாட் இஸ் பெல்லோப்பியன் டியூப்? பெல்லோப்பியன் டியூப் வந்து ஃபெர்டிலைசேஷன் அக்கரின் பெல்லோப்பியன் டியூப். ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே, கடைசி என்ன இருக்குது? ஃபெர்டிலைசேஷன் அக்கர் ரிசல்ட்டிங் நார்மல் ப்ரெக்னன்சி. ஓகே, இன்விட்ரோ ஐவிஎஃப் டெஸ்டி பேபின்னு சொல்லுவோம். அப்போ டெஸ்டி பேபி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெக்னிக். என்ன? ஸ்பெர்ம் அண்ட் எக் அலௌட் என்னன்னு கேட்டால் யுனைட் அவுட் சைட் ஆஃப் த பாடி. யுனைட் என்ன மீனிங்? சைக்கோட் ஃபார்மேஷன் வந்து ஜாயின் பண்ணுறது. இந்த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்ட் சைக்கோட் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த சைக்கோட் ஃபார்மேஷன் அக்கர் அவுட் சைட் ஆஃப் த பாடி இன் ஏ லெபார்டரி கண்டிஷன். ஓகேவா? அந்த லெபார்டரி கண்டிஷனில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறான்? தட் இஸ் வந்து இன்விட்ரோ ஐவிஎஃப்னு சொல்லுவோம். அதில் இன்விவோன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபெர்டிலைசேஷன் அக்கர் இன்சைடு த பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒன் ஆர் மோர் ஃபெர்டிலைஸ்டு எக்கு டிரான்ஸ்பர் டு தி எங்கே? உமன்ஸ் யூட்டிரஸ். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஃபெர்டிலைஸ்டு எக்கு எங்கே இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா உமன் யூட்டிரஸில். தே மே இம்ப்ளான்ட் யூட்டிரன் லைனிங். அப்போ இந்த யூட்டிரன் லைனிங்னு இந்த எண்டோமெட்ரியம் இருக்குது, எண்டோமெட்ரியலில் லைனிங் ஆகும், தென் டெவலப். இதில் எக்ஸஸ் எம்ப்ரியோ என்ன சார் ஆகுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு என்ன பேருங்கிறோம்? க்ரையோ ப்ரெசர்வ்டு. ஃபார் எதுக்காக சார்னா ஃப்யூச்சர் யூஸ். நமக்கு தேவையான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்டிலைஸ்டு எக்கை வந்து என்ன பண்ணுறோம் சார்? உமனுடைய யூட்டிரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது? சரி, உமன் யூட்டிரஸில் பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிறத அப்படியே என்ன பண்ணுறோம்? ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய ப்ரெசர்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா க்ரையோ ப்ரெசர்வ்டு, தட் இஸ் ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐவிஎஃப் இருக்கு இல்லையா? இது யாருக்கு சார் யூஸ் பண்ணுறாங்க? இப்போ இந்த ஐவிஎஃப் அப்படிங்கிறது இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷனுக்கு யூஸ் டு ட்ரீட் உமன் வித் பிளாக்டு. ஓகே, அதாவது எந்த பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் செல்கள் சொல்லுவோம் இல்லையா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் அதாவது கருப்பையில் ஏற்படக்கூடிய வந்து ஒரு அடைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரெண்டாவது ஆப்ஷன் பெல்லோப்பியன் டியூப். பெல்லோப்பியன் டியூப்பே இல்லாதவங்களுக்கு ஓகே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐவிஎஃப் யூஸ் பண்ணுறாங்க. டுடே ஐவிஎஃப் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரீட் மெனி காசஸ் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி. இப்போ இந்த பேசிக் ஸ்டெப் என்ன சார்? ஐவிஎஃப்பில் ஃபஸ்ட்டு ஓவரியன் ஸ்டிமுலேஷன், ஓவரியை தூண்டணும். அதுக்கப்புறம் எக் ரிட்ரைவல், முட்டையை அதிலிருந்து எடுக்கணும். தென் ஃபெர்டிலைசேஷன், கருவுரை வைக்கணும் பெல்லோப்பியன் டியூப்பில். தென் அங்கே எம்பிரியோ கல்ச்சர் ஆகணும். கடைசியாக எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் டு த யூட்டிரஸ். கடைசியாக வந்து பார்த்தா எம்பிரியோ எங்கே போகணும்? யூட்டிரஸ்க்கு போகணும். சரி, இது ஒரு கொஷின் கேட்டிருந்தான். எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கரெக்ட் சென்டென்ஸ், நான் கரெக்ட் சென்டென்ஸ் அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதாவது இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ராசஸ் ஆர் பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அப்படியே அசெண்டிங் ஆர்டரில். ஃபஸ்ட்டு ஓவரியன் ஸ்டிமுலேஷன், ரெண்டாவது எக் ரிட்ரைவல், ஃபெர்டிலைசேஷன், எம்பிரியோ கல்ச்சர் அண்ட் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். ஓகே, தென் இப்போ இந்த எக் ரிட்ரைவல் இஸ் டன். அப்போ எக்கு எடுத்தாச்சு. எப்படி? ஒரு மைனர் சர்ஜரியில். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா அனஸ்தீசியா. ஓகே, அப்போ யூஸிங் அல்ட்ரா சவுண்ட் கைடு ஆஃப்டர் எவ்வளோ 34 to 37 hours ஆஃப் ஹெச்சிஜி ஹியூமன் குரோனிக் கொனோடோட்ரோஃபின் இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேவா? இந்த ஹியூமன் குரோனிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொனோடோட்ரோஃபின் ஹார்மோன் சொல்லுவோம் இல்லையா? அது இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் 34 to 37 hours நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்துட்டோம்.
ஓகே, அப்போ the egg has prepared, எக் எடுத்துட்டோம். தென் ஸ்ட்ரைப்டு ஃப்ரம் சரௌண்டிங் செல்ஸ். ஓகே, எங்கே இருந்து சார் அப்படின்னு கேட்டால் என்னது, அதனுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அண்டை செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே எடுத்துட்டோம். எடுத்தாச்சு. அட் த சேம் டைம் த ஸ்பெர்ம் ப்ரிப்ரேஷன் டன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் ஸ்பெஷல் மீடியா. அதே மாதிரி ஸ்பெர்மையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. தென் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த ஸ்பெர்ம் இந்த எக் ஆர் ப்ரௌட் டுகெதர். அப்போ எக்கையும் ஸ்பெர்மையும் ஒன்றா அலோவ் பண்ணுறோம். அப்போ 10,000லேருந்து 1 lakh மொட்டைல் ஸ்பெர்ம் நீடட் ஃபார் ஈச் எக். ஒவ்வொரு முட்டைக்கும் 10,000லேருந்து 1 lakh மொட்டைல் ஸ்பெர்ம் நீடட் ஃபார் ஈச் எக்குன்னு கொடுக்குறோம். அப்போ தென் த சைக்கோட் இஸ் அலோட் டிவைட் என்னது ஃபார்ம் 8 செல்லு பிளாஸ்டோமியர் தென் நெக்ஸ்ட்டு கேஸ்ட்ருலா. ஓகேவா. ஃபைனலாக வந்து பார்த்தா அப்படின்னா என்னது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஆகி கடைசியாக ஒன்று யங் ஒன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்பியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜுக்கு என்ன பேருங்கிறான், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்கா. அது பாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜ் இன்ட்டு யூட்டிரஸ். 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜுக்கு மேலே யூட்டிரஸில் இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு என்ன பேருங்கிறான், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாரு க்ரையோ ப்ரிசர்வேஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது. நம்ம சொன்ன ஞாபகத்தில் டூயூனோவில் ஸ்டோரேஜ் மெத்தட். இதில் எம்ப்ரியோ இஸ் அப்படின்னு யூஸ்டு என்னது மோர் எம்ப்ரியோ தென் நீடட் ஃபார் சிங்கிள் ஐவிஎஃப். நிறைய வந்து பார்த்தா அப்படின்னா எம்ப்ரியோக்கள் வந்து பார்த்தா அப்படின்னா தேவைப்படுதுங்கிறான். ஓகேவா. அப்போ இந்த எம்ப்ரியோ க்ரையோ ப்ரிசர்வேஷன் ப்ரொவைட் அடிஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் என்னது ப்ரெக்னன்சிக்கு த்ரூ என்னது ப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் வித்தவுட் அண்டர்கோயிங் அனதர் ஓவரியன் ஸ்டிமுலேஷன் அண்ட் ரிட்ரைவல். மறுபடியும் என்ன பண்ண வேண்டியதில்லை, மறுபடியும் ஒரு ஓவரியை போய் ஸ்டிமுலேட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு எக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷிஃப்ட் இசட் அப்படின்னாவே சைக்கோட். அப்போ சைக்கோட் இன்ட்ரா பெல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர். சரி, இது ஒரு ஐவிஎஃப் மெத்தடு தான். இதில் என்ன பண்ணுறாங்க பாரு, அப்போ அந்த சைக்கோட் அப் டு 8 பிளாஸ்டோமியர். சைக்கோட்னாவே 2 செல்லா. அப்போ அந்த 2 செல் உனக்கு என்னவா மாறுது, 2 செல் 4 ஆகும், 4 8 ஆகும், அப்படியே வந்து போயிட்டுருக்கோம். அப்போ 8 செல் ஸ்டேஜ். அப்போ இந்த 8 செல் ஸ்டேஜ் பிளாஸ்டோமியர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா பெல்லோப்பியன் டியூப். பை எதை யூஸ் பண்ணி, லேப்ரோஸ்கோபி மெத்தடில். அப்போ ஒரே லைன் தான். இந்த இடத்துல சைக்கோட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அதில் 8 கால் பூச்சிக்கு எத்தனை காலுங்கிறது 8 கால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே சைக்கோட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பெல்லோப்பியன் டியூப். அதுலேயே ஆன்சர் சைக்கோட் இன்ட்ரா. அப்போ சைக்கோட் ட்ரான்ஸ்ஃபர் டு த பெல்லோப்பியன் டியூப்னா சைக்கோட் அந்த எந்த ஸ்டேஜில் இருக்கணும், 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. எதை யூஸ் பண்ணி, லேப்ரோஸ்கோப்பியை. அப்போ அந்த சைக்கோட் கண்டினியூவாக என்ன பண்ணும் சார், நேச்சுரல் டிவிஷன். அப்படியே மறுபடியும் உனக்கு என்ன ஆகும், மறுபடியும் 4 ஆகும், 8 ஆகும், 16 ஆகும், 32 அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியாக மைக்ரேட் டுவர்ட்ஸ் என்னது யூட்டிரஸ்க்கு போய் தென் இம்ப்ளான்டட். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு என்னன்னு கேட்டால் தட் இஸ் என்னது ஐயூடி. அப்படின்னா என்ன சார், இன்ட்ரா யூட்டிரன் டிரான்ஸ்ஃபர். இங்கேயும் எம்ப்ரியோ வித் மோர் தென் 8 பிளாஸ்டோமியர். ஓகே, இங்கே எம்ப்ரியோவோட என்ன பண்ணியிருக்கான் பாரு, அதாவது 8 பிளாஸ்டோமியர், 8 பிளாஸ்டோமியர்களை விட அதிகமான செல்கள். ஓகே, எங்கே சார் இன்சர்ட் பண்ணுறாங்கன்னா யூட்டிரஸ். ஓகேவா. கம்ப்ளீட் ஃபர்தர் என்னது டெவலப்மெண்ட். அங்கே நம்ம என்ன சொன்னோம், ஷிஃப்ட் சொன்னோம். அங்கே கேமீட்டை வந்து பார்த்தா அது 8 பிளாஸ்டோமியர் செல்லை தான் வந்து பெல்லோப்பியன் டியூப்பில் வச்சோம். இங்கே யூட்டிரஸில் கர்ப்பப்பையில் வைக்கக்கூடிய ஒன்று. தென் நெக்ஸ்ட்டு கேமிட் இன்ட்ரா பெல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர். இங்கே என்ன சார் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் த ஓவம் கலெக்டட் ஃப்ரம் டோனார். ஒரு ஓவரியிலேருந்து ஒரு ஹெல்த்தியான வந்து பார்த்தா அப்படின்னா டோனார் ஓவரியிலேருந்து எடுக்கிறான். எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு த பெல்லோப்பியன் டியூப். நல்லா பாருமா, இங்கே கேமிட் மேல் கேமிட் ஆர் ஃபீமேல் கேமிட். இந்த இடத்துல ஃபீமேல் கேமிட் ஓவம். the ovum collected from healthy donor then transferred to the fallopian tube. Understand? ஓவம் கலெக்ட் பண்ணி தென் ட்ரான்ஸ்ஃபர் டு இங்கே பெல்லோப்பியன் டியூப். அப்போ இந்த எக் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ஓவரிஸ்லேருந்து. ஓகே, தென் பிளேஸ்டு வித் ஸ்பெர்ம். எங்கே சார் பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஸ்பெர்மையும் சேர்த்து இதில் ஒன் ஆஃப் த பெல்லோப்பியன் டியூப்பில். அப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சு, பியூஷன் ஆயிடுச்சா, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் சைக்கோட் ஆயிடுச்சா. அப்போ சைக்கோட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் இங்கே யூட்டிரஸ்க்கு போயிடுச்சு. தென் இம்ப்ளான்டட் இன் தி இன்னர் லைனிங் ஆஃப் யூட்டிரஸ். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ஆயிடுச்சு, யூட்டிரஸில் போய் லைனிங் ஆயிடுச்சு. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா இல்லையாப்பா.